ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் பள்ளியில நான் பேச போற டாபிக் என்னன்னா, ரீமேரேஜ பத்தி தான் நான் பேச போறேன். லாஸ்ட் வீக் நான் வடபழனி முருகன் கோயில் போயிருந்தேன். அங்க என்னோட ஸ்கூல்மேட் ஒருத்தன நான் பார்த்தேன். அவன் வந்து பயங்கர பரபரப்பா இங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் "எப்படா சென்னை வந்த? என்ன விஷயம்?" அப்படின்னு நான் கேட்டேன். அவன் வந்து "இல்லடா என் தங்கச்சிக்கு வந்து இங்க கல்யாணம்" அப்படின்னு சொன்னான். எனக்கு என்னன்னா, ஆல்ரெடி அவன் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு தோணுச்சு. நான் அவன்கிட்ட கேட்டப்போ, அவன் "இல்லடா அவளுக்கு வந்து குழந்தை இருக்கு. டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்போ அவ தனியா தான் இருக்கா. அவ ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ணா. நான் தான் எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி, அவளுக்கு வேற ஒரு பையன பார்த்து இன்னைக்கு ரீமேரேஜ்டா அவளுக்கு. நீயும் வா கல்யாணத்துக்குன்னு என்ன கூட்டின்னு போனான். அவன் வந்து ஒரு வார்த்தை சொன்னான். அவளுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்டா அப்படின்னு சொன்னான். அது வந்து எனக்கு உண்மையிலேயே அவன் மேல ஒரு பெரிய மரியாதைய உருவாக்குச்சு. அப்புறம் நான் கல்யாணம் அட்டெண்ட் பண்ணி, அவங்களுக்கு வாழ்த்துலாம் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வரும்போது எனக்கு வந்து இன்னொரு விஷயம் தோணுச்சு. என்னோட இன்னொரு ஒரு நண்பன் வந்து கல்யாணம் ஆகி, டைவர்ஸ் ஆகி, இப்ப வந்து ரீமேரேஜ் பண்ணி இருக்கான். ஆனா அவங்க தங்கச்சி வந்து டைவர்ஸ் ஆகி இப்ப வீட்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 வயசுல குழந்தை இருக்கு. நான் வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி கார்த்தி பண்ணான். நீயும் உன் தங்கச்சிக்கு பேசாம ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல, அப்படின்ற மாரி சொன்னேன். அதுக்கு வந்து அவன் வந்து லூசு மாரி பேசாத, அ ஏற்கனவே அவளுக்கு குழந்தை இருக்குடா, அப்படின்ற மாரி சொன்னான். ஏய் உனக்கும் ஒரு குழந்தை இருந்து தானே நீ ரீமேரேஜ் பண்ண அப்படின்னு நான் கேட்டப்போ, அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவன் சொன்ன வார்த்தை வந்து எனக்கு பயங்கர ஹர்ட்டிங்கா இருந்தது. ஏய் ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணாடா அப்படின்னு கேட்டான். நான் வந்து ஒரு வாட்டி நீ உன் தங்கச்சி கிட்ட கேளு. அவ என்ன சொல்றாளோ அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, அந்த பொண்ணு என்ன சொன்னான்னா, "அண்ணா எனக்கும் ஆசைகள்லாம் இருக்கும்லண்ணா" அப்படின்னு சொன்னா. ஆம்பள என்ன, பொம்பள என்ன ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் காமன் தான். ஸோ நாம வந்து மத்தவங்க உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்து, இந்த விஷயத்த நாம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.